கொளுத்தும் வெயிலில் நான் வீட்டு வாசலுக்கு வந்தபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. பலமுறை தட்டியும் யாரும் திறக்கவில்லை. எனக்குள் மிகுந்த கோபம் பொங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு என் அம்மா கதவை திறந்தார். வியர்வையில் நனைந்தும் முழு களைப்புடனும் இருந்த நான் வீட்டிற்குள் நுழைந்தேன். அம்மா எனக்கு தண்ணீர் கொடுக்க வந்து, வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே தான் செய்கிறேன். பெருக்கி துடைத்து பாத்திரங்கள் வரை நான் தான் கழுவினேன். இனி எந்த தெம்பும் இல்லை. நீ உன் மனைவியை போய் பார், அவள் என்னதான் செய்கிறாள் என்று கேட்டார். அம்மாவின் வார்த்தைகள் என்னுள் ஏற்கனவே இருந்த சோர்வையும் எரிச்சலையும் அதிகப்படுத்தின. நான் என் அறைக்குச் சென்றேன். என் மனைவி அனிதா படுக்கையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். என் மகள் காவியாவும் அவளுக்கு பக்கத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த காட்சி எனக்குள் எரிச்சலை மூட்டியது. நான் நாள் முழுவதும் அலுவலகத்தில் கஷ்டப்பட்டு மேலதிகாரிகளின் திட்டுக்களை வாங்கி 2 பஸ்ஸுகள் மாறி வெயிலில் நனைந்து வீட்டிற்கு வருகிறேன். இவ்வளோ நிம்மதியாக தூங்குகிறாள் என்று எண்ணியபடி கோபத்தில் அவளை எழுப்பினேன். அனிதா விழித்து கொண்டாள். அருகில் தூங்கிய காவியாவும் எழுந்து உரத்த குரலில் அழத் தொடங்கினாள். அனிதா பதறி போய் எழுந்து காவியாவின் பாட்டிலை கழுவி பால் போட்டு கொடுத்து குழந்தையை சமாதானப்படுத்த முயன்றாள். நான் கை கழுவ வெளியே சென்றேன். நான் வெளியே வந்தபோது அம்மா அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இன்று உன் கண்களாலே பார்த்தாயா? நீ சென்ற பிறகு அவள் ஓய்வு எடுத்து கொண்டே இருக்கிறாள். வீட்டு வேலைகளில் பெரும்பாலானவற்றை நானே செய்கிறேன் என்று மீண்டும் கூறினார். நான் அப்போது எதுவும் பேசவில்லை. அமைதியாக சாப்பிட்டு விட்டு அறைக்குள் சென்றேன். இரவு காவியாவை தூங்க வைக்க மிக நேரமானது. குழந்தை தூங்க மறுக்கவே அனிதா அவளை அழைத்து கொண்டு வேறு அறைக்கு சென்றாள். ஆனாலும் காவியாவின் அழுகை சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் தூங்க முடியாமல் புரண்டு படுத்தேன். எப்போது உறங்கினேன் என்றே தெரியவில்லை. காலையில் போதிய உறக்கம் இல்லாததால் என் தலை வெடித்து கொண்டிருந்தது. அனிதா எவ்வளவு நேரம் கண் விழித்திருந்தாலோ தெரியவில்லை. நான் அறைக்கு திரும்பிய போது அம்மா மீண்டும் பின்னால் வந்து, உன் மனைவியிடம் சொல், உனக்கு தேநீர் கொடுக்கட்டும். காவியாவை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள் என்றார். எனக்குள் மீண்டும் கோபம் பொங்கியது. அறைக்குள் சென்றேன். அனிதா மீண்டும் தூங்கிக் கொண்டிருந்தாள். வீட்டில் நீ என்னதான் செய்கிறாய் என்று கத்தி சத்தம் எழுப்பினேன். என் பேச்சை கேட்டு அவள் வியப்புடன் என்னை பார்த்தாள். அவள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு, என் தலையில் கடுமையான வலி இருக்கிறது என்றாள். நான் அவளை முறைத்து பார்த்துவிட்டு அறைக்கு வெளியே வந்தேன். அம்மாவின் அறைக்கு சென்றபோது என் அக்காவும் வந்திருந்தார். என்னை பார்த்ததும் அவர் சத்தம் போடத் தொடங்கினார். உனக்கு அம்மா மீது அக்கறையே இல்லையா? உன் மனைவியை பற்றியே கவலைப்படுகிறாய். நான் எப்போது வந்தாலும் அவள் ஓய்வு எடுத்து கொண்டுதான் இருக்கிறாள். வீட்டில் அவள் என்னதான் செய்கிறாள் என்று கத்தினார். நான் மௌனமாக இருந்தேன். சிறிது நேரம் கழித்து சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே அனிதா இருந்தாள். அம்மாவுக்கு கல்லீரல் பாதிப்பு என்பதால் அனிதா அவருக்கு தனியாக பத்திய உணவை சமைத்து கொண்டிருந்தாள். எனக்கு பிடித்த காரமான உணவையும் தனியாக செய்தாள். நான் ஒன்றும் பேசாமல் அலுவலகம் கிளம்பி சென்றேன். இரவு காவியாவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு அவள் அழுது கொண்டே இருந்தாள். நான் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த அழுகுரல் எரிச்சலை தந்தது. நாள் முழுவதும் தூங்கி ஓய்வெடுத்துவிட்டு என் தூக்கத்தை கெடுக்காதே. குழந்தையை எடுத்துக்கொண்டு வேறு அறைக்கு செல் என்று கூச்சலிட்டேன். அனிதா அமைதியாக எழுந்து காவியாவுடன் வேறு அறைக்கு சென்று விட்டாள். என் மனம் அப்போதும் அமைதியடையவில்லை. மறுநாள் நான் அலுவலகத்திற்கு சென்றேன். தூக்கமின்மையால் மிகுந்த பதற்றமும் வேலைப்பளுவும் என்னை வாட்டியது. அனிதா கொடுத்த மதிய உணவை சாப்பிட்டேன். உடலும் சரியில்லை, மனமும் எரிச்சலுடன் இருந்தது. காவியாவின் தொந்தரவு, அக்காவின் வருகையால் ஏற்பட்ட கூட்டம் எல்லாமே என்னை அலைகழித்தன. எப்படியோ மாலை 4 மணிக்கு வேலையை முடித்தேன். பேருந்திற்காக காத்திருந்து கொளுத்தும் வெயிலில் நனைந்து வீடு திரும்பினேன். வீட்டிற்கு வந்தபோது அனிதா அறையிலேயே இருந்தாள். காவியாவை தூங்க வைத்திருந்தாள். இப்பத்தான் எழுந்தாயா என்று கடுமையாக கேட்டேன். இல்லை, காவியாவுக்கு உடல்நிலை சரியில்லை, மருந்து கொடுத்து இப்போத்தான் தூங்க வைத்தேன் என்றாள். அவள் எனக்கு தேநீர் கொண்டு வந்தாள். அதே சமயம் அம்மா அறைக்கு வந்து, கார்த்திக், உன் மனைவி இப்பதான் எழுந்திருக்கிறாள், எதுவுமே செய்ய மாட்டேன் என்கிறாள் என்றார். எனக்குள் பொங்கிய கோபம் தாங்க முடியவில்லை. சமையலறைக்கு சென்று அனிதாவிடம் கத்தினேன். நீ உன் அம்மா வீட்டிற்கு கிளம்பு. வீட்டில் என்னதான் செய்கிறாய்? அவள் அதிர்ச்சியுடன், கார்த்திக், ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்றாள். ஆண்கள் திருமணம் செய்வது மனைவி வீட்டை பார்த்து கொள்வதற்காகவும் குழந்தைகளை பார்த்து கொள்வதற்காகவும் தான். இந்த உடல்நிலையில் அம்மா வேலை செய்வதை பார்க்க நன்றாக இருக்கிறதா? உனக்கு சிறிது கூட கவலை இல்லையா என்று சரமாரியாக கேள்விகளை கேட்டேன். அனிதா வேதனையுடன், இல்லை கார்த்திக், எல்லா வேலைகளையும் நானே தான் செய்கிறேன். வேலைகளை முடித்துவிட்டுத்தான் ஓய்வெடுக்கச் சென்றேன். இரவு முழுவதும் காவியா என்னை தூங்கவே விடவில்லை என்று சொல்லியும் நான் பிடிவாதமாக
இல்லை, நீ என்ன செய்கிறாய் என்று என் கண்களாலேயே பார்த்தேனே என்றேன். நான் வரும்போது நீ தூங்கிக் கொண்டிருந்தாய் என்று மீண்டும் கத்தினேன். அனிதா அமைதியாக இருந்தாள். ஒன்றும் பேசவில்லை. உன் அம்மா வீட்டிற்கு கிளம்பு. அங்கேயே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஓய்வெடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டேன். என் மனைவிக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரியும். நான் ஒரு முறை சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் என்று. அந்த அளவிற்கு பிடிவாதக்காரன் நான். அவள் அமைதியாக சென்று தன் தம்பிக்கு ஃபோன் செய்தாள். சிறிது நேரத்திலேயே அவளுடைய தம்பி அவளை அழைத்துச் செல்ல வந்து விட்டான். அனிதா தனக்கும் காவியாவுக்கும் தேவையான பொருட்களை பேக் செய்ய தொடங்கினாள். காவியாவின் துணிகளையும் பாட்டில்களையும் எடுப்பதை பார்த்த எனக்கு கோபம் மேலும் அதிகரித்தது. அவளுடைய பையிலிருந்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வீசிவிட்டு, நீ போக வேண்டுமானால் போ, ஆனால் காவியாவை உன்னுடன் விட மாட்டேன் என்று கத்தினேன். அனிதா அழுது கொண்டே, காவியா என்னை விட்டு இருக்க மாட்டாள், நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள் என்று கெஞ்சினாள். வீட்டில் நீ செய்வதே ஒரே வேளை காவியாவை பார்த்து கொள்வது மட்டுமே. மற்ற வேலைகளை அம்மாவே பார்த்து கொள்கிறார். அம்மாவே காவியாவையும் பார்த்து கொள்வார். நான் வேலை முடிந்து வந்த பிறகு நானே அவளை பார்த்து கொள்கிறேன். நீ கவலைப்பட தேவையில்லை என்று இரக்கமின்றி சொன்னேன். அவளுடைய தம்பி வெளியே அமர்ந்து ஹாரன் அடித்து கொண்டிருந்தான். அனிதாவின் குடும்பம் நல்ல நிலையில் இருந்தது. எங்கள் நிலைமையும் மோசம் இல்லை. எனக்கு பைக் இருந்தாலும் வெயில் காரணமாக பஸ்ஸில் சென்றேன். மீண்டும் மீண்டும் காரின் ஹாரன் அடித்து சத்தம் கேட்டதால் அனிதா தன் பைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். காவியாவை எடுக்க முயன்றபோது நான் காவியாவை அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அனிதாவை வெளியே தள்ளினேன். அவள் கீழே விழாமல் தப்பினாள். அவள் அழுது கொண்டே சென்று தன் தம்பியின் காரில் அமர்ந்தாள். அவளுடைய தம்பி வெளியே வந்தான். அவன் என்னை நோக்கி வந்தபோது அனிதா அவனை தடுத்து, வேண்டாம் தம்பி, நாம் செல்லலாம் என்று சொன்னாள். அவன் அமைதியாக காரில் ஏறி அவளை அழைத்துச் சென்று விட்டான். நான் அறைக்குள் வந்தேன். காவியா உறக்க அழுது கொண்டிருந்தாள். அவள் பாட்டில் எங்கே என்று தேடினேன். எங்கும் கிடைக்கவில்லை. சமையலறை சிங்கில் அது கிடந்தது. காவியாவை தரையில் உட்கார வைத்து பாட்டிலை கழுவி பால் சூடுபடுத்தி ஊற்றி கொடுத்தேன். பிறகு நானும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. அம்மாவிடம் சென்று என்ன சமைக்க வேண்டும் என்றேன். ஏன், உன் மனைவி ஒன்றும் சமைக்கவில்லையா என்றார் அம்மா. இல்லை, நான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன் என்றேன். அம்மா அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். அக்கா அருகில் படுத்திருந்தார். அவரிடம் எதுவும் கேட்க விரும்பவில்லை. எனவே நானே சமையலறைக்கு சென்றேன். சமையலறையில் காய்கறி ஏற்கனவே சமைக்கப்பட்டு இருந்தது. அனிதா கிளம்புவதற்கு முன்பே சமைத்து வைத்து விட்டுத்தான் சென்றிருந்தாள். சில பாத்திரங்கள் கழுவப்படாமல் இருந்தன. அம்மாவால் உடல்நிலை காரணமாக கழுவ முடியாது என்பதால் நானே கழுவினேன். அப்போது காவியா அழும் சத்தம் கேட்டது. ஓடிச் சென்றேன். அவள் மலம் கழித்திருந்தாள். அந்த வேலையை அம்மா செய்யக்கூடாது என்று நினைத்து நானே டயப்பரை மாற்றினேன். எனக்கு வாந்தி எடுப்பது போல் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. காவியாவை சுத்தம் செய்து துணி மாற்றி தொட்டிலில் போட்டேன். அவள் நிம்மதியாக தூங்கினாள். அனிதா காய்கறி வைத்திருந்தாள். ஆனால் சப்பாத்தி செய்ய மாவு பிசைய தெரியவில்லை. அக்காவும் அம்மாவும் உதவ முடியாத நிலையில் ஹோட்டலில் இருந்து சப்பாத்தி ஆர்டர் செய்தேன். காவியாவுக்கு பசித்தது. செர்லாக் தயாரிக்க முயன்றேன். டப்பாவில் இருந்த குறிப்புகளை படித்துதான் செய்வது புரிந்தது. அவள் சாப்பிடும் போதே துணிகளை அழுக்காக்கினாள். மாற்றிக்கொண்டிருக்கும் போதே சப்பாத்தி வந்துவிட்டது. அம்மாவிடம் காய்கறிகளை சூடுபடுத்தி தரச் சொன்னேன். எனக்கு எழுந்து நடக்கும் தெம்பு கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். நானே சூடுபடுத்தி எல்லோருக்கும் வைத்தேன். சாப்பிட்டு முடித்ததும் காஃபி கேட்பது போல் இருந்தது. அனிதா இருக்கும்போது அவள் காஃபி போட்டு தருவதும் தலைகாலை பிடித்து விடுவதுமான நிம்மதி இப்போது இல்லை. அந்த சிறிய விஷயங்களில் மதிப்பு அப்போதுதான் புரிந்தது. இரவு முழுவதும் காவியாவின் தொந்தரவு. டயப்பர் கசிந்தது. அழுக்கு துணிகளை துவைக்க வேண்டியிருந்தது. காலையில் எழுந்தபோது எனக்கு தயிர் சாதம் எப்படி வைப்பது என்று கூட தெரியவில்லை. அனிதா எல்லாவற்றையும் எளிதாக்கி இருந்தாள் என்பது எப்போது புரிந்தது. அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது காவியா தரையில் அழுக்கான டயப்பருடன் முற்றத்தில் அழுது கொண்டிருந்தாள். அம்மாவிடம் கேட்டேன். அக்காவிடம் கூட சொல்லி இருக்கலாமே. அக்கா பகலிலேயே கிளம்பிவிட்டாள் என்றார் அம்மா. அவள் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறாள். அக்காவுக்கு தெரியுமே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று. ஒரு 3 நாட்கள் இருந்து பார்த்து கொண்டால் என்ன என்றேன். ஆனால் எனக்கே புரிந்தது. அனிதா இல்லாததால் யாரும் உதவ முன்வரவில்லை. நானே காவியாவை தயார் செய்தேன். நானே துணிகளை துவைத்தேன். நானே சமையலறையை சரி செய்தேன். அனிதா இவற்றையெல்லாம் முகம் சுளிக்காமல் புன்னகையுடன் செய்ததை நினைத்தேன். அவள்தான் என்னை பத்திரமாக கவனித்து கொண்டாள். இந்த சூழலுக்கு அம்மாவின் தொடர் அழுத்தமும் உன் மனைவி என்னதான் செய்கிறாள் என்ற கேள்வியுமே காரணம் என்பதை உணர்ந்தேன்.
ஆனால் நானும் அந்த பேச்சை கேட்டு அவளை தவறாக புரிந்து கொண்டேன். இதற்கிடையில் 3 நாட்கள் கடந்துவிட்டது. அந்த 3 நாட்களில் நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். மனைவி என்பவள் யார் என்று அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. அனிதா இல்லாமல் என் வீடு முழுமையடையாது என்ற முடிவுக்கு வந்தேன். காவியாவை எடுத்துக்கொண்டு பைக்கில் அனிதா வீட்டிற்கு சென்றேன். அனிதாவின் அண்ணி கதவை திறந்தார். அனிதா உள்ளே இருக்கிறாள் என்றார். உள்ளே சென்றேன். அனிதாவின் கண்கள் வீங்கி அவள் நிறைய அழுது இருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் ஆச்சரியப்பட்டாள். காவியாவை கண்டதும் ஓடி வந்து தூக்கி கொஞ்சினாள். நான் அனிதாவின் கையை பிடித்து கொண்டேன். அனிதா, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். உன்னால் தான் என் வீடு முழுமையடைகிறது. நீ இல்லாத 2 நாட்களில் வீடு எவ்வளவு வெறுமையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். நீ ஒரு சிறந்த மனைவி, சிறந்த தாய். தயவு செய்து என்னுடன் திரும்பி வா என்றேன். அனிதா கண்களில் நீரை மறைத்து கொண்டு சிரித்தாள். காவியாவை முத்தமிட்டாள். என் கைகளை பிடித்து கொண்டாள். அனிதா என்னுடன் வீட்டிற்கு திரும்பினாள். வெறும் 2 நாட்களில் ஒரு மனைவி இல்லாமல் ஒரு வீடு எவ்வளவு பாடுபடுகிறது, ஒரு தாய் இல்லாமல் ஒரு குழந்தை எவ்வளவு தவிக்கிறது என்பதை நான் நன்கு உணர்ந்தேன். அம்மாவின் வார்த்தைகளை முழுமையாக நம்பாமல் அனிதாவின் உழைப்பை நானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை கற்றேன். இனிமேல் நான் அனிதாவின் கண்ணீருக்கு காரணமாக மாட்டேன். அவளுடைய அமைதியான உழைப்புக்கு மதிப்பு கொடுப்பேன். கதையின் கருத்து: குடும்பத்தில் ஒவ்வொருவரின் உழைப்பும் முக்கியமானது. மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பி மட்டும் நமது பங்குதாரரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மனைவியின் அமைதியான உழைப்பின் வெகுமதி அவள் இல்லாத போதுதான் பலருக்கும் புரிகிறது. நன்றி.